நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானுக்கு கொள்கையே கிடையாது என்று நக்கலடித்த பெரியாரிஸ்டுக்கு தரமான பதிலடி கொடுத்த சீமான் தம்பி, இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, நேற்று ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது எதை பற்றி அப்படின்னா, ஒரு முடித்திருத்தகத்தில் ஒரு தீக்காக்காரர், ஒரு பெரியாரிஸ்ட், இன்னொரு அதிமுக பிரமுகர், இவருடன் உண்டான ஒரு விவாதம், ஒரு வாக்குவாதம், இதை பற்றி தான் அந்த காணொலியில பதிவு பண்ணியிருந்தேன். அதுல முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிமுக பிரமுகர் சீமான் மீது வைத்த ஒரு இந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அந்த தீக்காக்காரருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் பதில் சொல்ல முடியல. ஏன்னா நேரமின்மை காரணமா அதில் முழுமையான பதில் சொல்ல முடியல. அதை பார்த்த ஒரு நண்பர், நமது கட்சி உறவு தீக்காக்காரருக்கு அவருக்கு நேரடியாக பதில் சொல்லனாலும் இந்த காணொலி மூலமா நீ பதில் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்படி அந்த நண்பர் பதிவிட்ட அந்த கருத்துக்கு கீழே நானும் அடுத்த காணொலியில நான் பதில் சொல்றேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் தான் இப்ப இந்த காணொலியை பதிவு பண்றேன். ஆக மொத்தத்துல இந்த காணொலி அப்படிங்கிறது அந்த தீக்காக்காரர் அப்படிங்கிற அந்த பெரியாரிஸ்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதில் தான் இந்த காணொலி. சரி நண்பர்களே, வாங்க இப்ப காணொலிக்குள்ள போலாம். அந்த பெரியாரிஸ்ட் சீமானை பற்றி என்ன சொன்னாருன்னா, சீமான் ஒரு கொள்கையே இல்லாதவர், கொள்கையை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவர், அவர் பேசுறதே காமெடியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஏன் இந்த பெரியாரிஸ்ட் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா, அதாவது அடிப்படையில அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே, அதாவது நாம் தமிழ்ச்சி தொடங்குவதற்கு முன்ன 2009க்கு முன்ன வரைக்கும் அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கை எல்லாம் என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, திராவிட கழகத்திலிருந்து தான் அவர் அவருடைய மேடை பச்சையை தொடங்குறாங்க. அங்கிருந்து அவர் வராங்க. அதாவது பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுதான் அவர் வராங்க. அதன் பிறகு 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகுதான் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி, அதன் பிறகு நாம் தமிழ் கட்சியில அதை தொடங்கி பயணிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல அந்த பெரியாரிஸ்டுக்கு எனது பதில் என்ன அப்படின்னா, அதாவது நான் அவர் பெரியார்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பெரியாரை பிடிக்காது, அது ராமசாமி நாயக்கன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்த ராமசாமி அன்னைக்கு என்ன கொள்கையில முன் வச்சாரு, திராவிடம் அப்படிங்கிற பேர்ல, இந்த திராவிட கழக பேர்ல அவர் என்ன கொள்கையை முன் வச்சாரு அப்படின்னா, அதுல முக்கியமா சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் உரிமை, பெண்கள் சம உரிமை, இதுதான் முக்கியமா அதை முன்னெடுத்தாங்க. சரி, அந்த பெரியாரிஸ்ட் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த திராவிட கழகம் தீகா இருக்குல்ல, அதுல இருந்து வந்தது தானே இந்த திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய ஆட்சி தான் இன்னைக்கு 50 வருடங்களுக்கு மேல நடக்குது. இப்ப அன்னைக்கு பெரியார் வைத்த அந்த கொள்கைகள், அதாவது முக்கியமான சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்கள் உரிமை, பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாமே இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆட்சியில இது எல்லாமே முழுமை பெற்று விட்டதா, இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத எனக்கு முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்படி திராவிடம் பேசி 50 வருடங்களுக்கு மேல ஆட்சி ஆண்ட இந்த திமுக ஏன் இன்னும் சாதியும் ஒழிக்கல? அதுக்கு மாறா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாதியை வளர்த்ததே இந்த திமுக தான். அடுத்தது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. அதே சமயத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்காங்களா? பெண்களுக்கு சம உரிமையும் கிடையாது. சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்களா? இன்னைக்கு சமூக நீதியும் கொடுத்துருக்காங்களா? சமூக நீதியும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சாதியை பார்த்து தான் அவங்களே சீட்டு கொடுக்குறாங்க. சாதி ஏற்றத்தாழ் வளர்க்கறதா இன்னைக்கு அவங்க தான். இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இன்னும் அந்த பெரியாருடைய கொள்கையை இன்னும் நீ பேசிட்டு இருக்கீங்க? சரி, இந்த பெரியாரிஸ்டுகள் ஏன் இன்னைக்கு சீமானை இன்னைக்கு இந்த அளவுக்கு கடுமையா எதிர்க்கிறாங்க? அதுவும் குறிப்பா இந்த 2009க்கு அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த திராவிடம்னா என்ன, அதோடைய உண்மை முகத்திலே இன்னைக்கு கிழிச்சு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது திராவிடம் அப்படிங்கிறது தமிழர் அல்லாதவர், பிரமொழியாளர்கள், தமிழ்நாட்டை ஆள்வதற்கும் தமிழர்களை ஆள்வதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு உண்மையை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாரு. அதனால பெரிய அளவுல வயிறெறிஞ்சு போயிருக்காங்க இந்த பெரியாரிஸ்டுகள். அதனாலதான் இன்னைக்கு சீமான் மீது ஒரு அவதூற பரப்புற வகையில இன்னைக்கு சீமானுக்கு கொள்கையே இல்ல, அவரு மாத்தி பேசுறாரு, அந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருவோம். அன்னைக்கு இந்த ராமசாமி நாயக்கர் என்னென்ன கொள்கை எல்லாம் பேசினாரு, இந்த திராவிட கொள்கைன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அன்னைக்கு பேசினாரு. அது முக்கியமா சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் உரிமை, பெண்கள் சம உரிமை, இப்படி இந்த திராவிட கழகமும் ராமசாமி நாயக்கரும் பேசிய இந்த முக்கியமான கொள்கைகளை அதன் வழித்தோன்றலான அதிலிருந்து வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அதை செயல்படுத்துறாங்களா அப்படிங்கறத ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவர்கள் வைத்த அந்த கொள்கையை இன்னைக்கு முழுமையா செயல்படுத்துறது, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இல்லனாலும் இன்னைக்கு முழுமையா தனது கட்சியில செயல்படுத்துறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். இன்னைக்கு முதல் விடயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமா சாதி ஒழிப்பு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில யாருமே சாதி பார்த்து பழகிறது கிடையாது. சாதி பார்த்து போட்டா அது எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்ற ஒரே அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள் தான். அடுத்தது சமூக நீதி. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில தான் இன்னைக்கு குயவர்கள், வண்ணார்கள், இன்னைக்கு நாவிதர்கள், நீ பல பதரப்பட்ட, அதாவது இன்னைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட குடிகளுக்கும் இன்னைக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வேற எந்த கட்சியில சொல்ல முடியுமா? அடுத்தது பெண்களுடைய பாதுகாப்பு. இன்னைக்கு வேற எந்த கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? நாம் தமிழ் கட்சி தவிர. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி தான். பெண்கள் இன்னைக்கு ஒரு கட்சியில பயணிக்க முடியும், பாதுகாப்பா உணர முடியும் அப்படின்னா அதுக்கு நாம் தமிழ் கட்சியில மட்டும் தான் முடியும். அடுத்து பெண்களுக்கு சம உரிமை. இன்னைக்கு தனது கட்சியில தனது வேட்பாளர்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து இன்னைக்கு போட்டியிட வைக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி தான். அதாவது 2019 தேர்தலில் 40 தொகுதிகளில் 20 ஆண்கள் 20 பெண்கள் இப்படி சம உரிமை கொடுத்து இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு போட்டியிட வைத்தாங்க.
அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலையும் 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி சரிசமமா இடம் கொடுத்து இன்னைக்கு தேர்தலை போட்டியிட வைத்ததும் நாம் தமிழ் கட்சியும் சீமானும் தான். இப்ப கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படி சொல்லிட்டு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து தேர்தலில் போட்டியிட வைத்த கட்சி நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது இந்த திராவிட கழகத்தின் கொள்கைகள், இந்த ராமசாமி நாயக்கனுடைய கொள்கைகள், அதை அதன் வழித்தோன்றலான திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தல அப்படின்னாலும் அதை நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு செயல்படுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த தீகா காரரே பெரியாரிஸ்ட் அவர்களே இன்னைக்கு அந்த ராமசாமி நாயக்கனுடைய கொள்கைகளையும் இந்த திராவிட தீகாவினுடைய கொள்கைகளையும் இன்னைக்கு செயல்படுத்துறது இந்த திமுகவா இல்ல நாத்தாக்காவா, நாம் தமிழ் கட்சியா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் அந்த பெரியாரிஸ்ட் சீமான் மீது வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சீமான் இப்ப இந்துத்துவாவுக்கு ஆதரவா செயல்படுறாரு. அதாவது 2015க்கு அப்புறம் முப்பாட்டன் முருகன், தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற மாதிரி இந்துத்துவாவுக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, சீமான் அவர்கள் எதற்காக முருகனை முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு? எதற்காக வேலை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இயல்பிலேயே தமிழர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள், அதாவது குலதெய்வத்தை அது நடுகள் வழிபாட்டை கொண்டவர்கள். அதன் அடிப்படையில் தமிழர்களுடைய பண்பாட்டையும் இறை வழிபாட்டையும் மீட்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த ஒரு நடைமுறையை அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல நான் சீமான் அவர்களுடைய கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது கடவுளை வணங்கு, கடவுள் அதை தருவார் இதை தருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வரல. முருகன் நமது முப்பாட்டன், இன்னைக்கு நம்ம பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களை நம்ம வணங்குறது இல்லையா? அதன் அடிப்படையில நமது முப்பாட்டன் முருகனுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தணும், அது ஒரு வணங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் முப்பாட்டனை கையில் எடுக்கிறாங்க. இது எதுக்காகனா இந்துத்துவாவுக்கு ஆதரவா கிடையாது, இந்துத்துவாவுக்கு எதிராக அவங்க ராமனை கையில் எடுக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் முருகனை கையில் எடுக்கிறாங்க. இப்படி இது கூட தெரியாம அந்த பெரியாரிஸ்ட் சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னங்க நண்பர்களே, அந்த தீகாக்காரர் அந்த பெரியாரிஸ்டுக்கு நான் கொடுத்த பதில் சரியான பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த தீகாக்காரருக்கு பதில் கொடுக்க சொல்லி வேண்டிக்கிட்ட அந்த நண்பரும் இந்த கனவுல பார்ப்பார் நினைக்கிறேன். இப்படி நான் கொடுத்த பதில் சரியா இருக்கா, எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு இந்த தீகாக்காரர்கிட்ட நம்ம விவாதம் பண்ணும்போது, ஒரு வாக்குவாதம் பண்ணும்போது இந்த மாதிரியான சில விடயங்களை நம்ம எடுத்து பேசினா நிச்சயம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இன்னும் மேற்கொண்டு என்ன மாதிரி பதில் சொல்லலாம் அப்படிங்கறதையும் உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க. சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கனவுல மீண்டும் மருத்துவ காணி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த நம்ம வயலில் ஒரு 3 நடை எருவு கொட்டியிருந்தேன். அதை இறக்க தொடங்கினேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. முந்த நாள் ஒரு நடை எருவை இறச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம், அதனால் அங்கே போயிட்டேன். நேற்று காயில் இறக்க முடியல, அதனால் மாலை ஒரு முக்கால் நடை இறச்சி விட்டேன். அதுக்கப்புறம் இன்று காயில் இன்றைக்கி 5:45 வந்துட்டு இன்றைக்கி அடுத்து மீதி இருந்த அந்த 1.5 நடை எருவையும் இப்போ இறச்சி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 5:45 தொடங்கி ஒரு 8-9 மணிக்கெலாம் இறச்சி முடிச்சிட்டேன். இதெல்லாம் இறச்சி முடிச்சுட்டு தான் இப்போ உட்காந்து இந்த காணொலி பதிவு, இப்போ இந்த வரைக்கும் நீங்கள் முன்னே பார்த்த அந்த காணொலியை நான் பதிவு பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த எருவு இறக்கிற வேலையை முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா 3 நடை இறக்கிறதுக்கு ஒரு 1500 கேட்பாங்க, கூலியால் விட்டால் 1500 கேட்பாங்க. சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நடையை, அப்படி 3 நாளைக்கு 3 நடையை இறச்சி முடிச்சிட்டேன். எதற்காக இந்த மாதிரி தனியாக பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேலைகளை நம்ம ஒன்றினா செய்யலாம். அதாவது ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும்போது விவசாயத்தில் சில வேலைகள் இருக்கும், அது ஒரு ஆளை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த வேலைகளை தனியாகவே பார்க்கலாம், ஏன்னா ஒன்றுமே அவசரம் கிடையாது. அதனால் நானே இறச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதுலேருந்து நான் சேமித்த ஒரு 1500 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதோ ஒரு செலவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நான் அது கட்சியினுடைய கிளைக்கடைப்பை உறுதி பண்ணணும், அதுக்கு புலிக்குடி ஏற்றணும். நான் அடுத்ததுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்கேன். எனது கிராமத்தில் புலிக்குடி ஏற்றுறதுக்கு ஒரு 10,000 ரூபா, அதாவது 200 குடும்பங்களுக்கும் மரக்கன்றுகள், பல மரக்கன்றுகள் கொடுத்து கட்சியினுடைய முன்னெடுப்பு அந்த கிளைக்கடைப்பெல்லாம் உறுதி செய்து அதெல்லாம் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் 10,000 ரூபா திட்டமிடுதல் பண்ணியிருக்கேன். அப்போ அதுலேருந்து இது ஒரு சிறிய தொகை நம்ம சேமிக்க முடிஞ்சது. இன்னும் நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் நிதியை திரட்டி விரைவில் நிகழ்வு முன்னெடுக்க போகிறேன். அதற்காக தான் இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலையெல்லாம் தனியாக செய்வேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இனிமேல் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இன்னும் 2 மாதம் ஓய்வு. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சதெல்லாம் ட்ரெய்லர் தானே வச்சிங்களேன். இப்போ விதை வெங்காயம் வச்சு எல்லாம் பிடிங்கி பற்ற கட்டியாச்சு. அடுத்து சம்பாப்பட்ட வெங்காயம் நாங்கள் கார்த்திகை மாதம் பிறந்து தான் வைப்போம். அதை மெயின் பிக்சர்னு வச்சிங்களேன். அப்போ பொங்கல் வரைக்கும் ஒரு கடுமையான வேலை தான், 3 மாதம் கடுமையான வேலையாக இருக்கும். சரி நண்பர்களே, அடுத்து ஒரு காலையில் சந்திப்போம்.